இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான மட்டன் தம் பிரியாணி செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து 1/2 கிலோ மட்டன் வாங்கி வாஷ் பண்ணி 8லேருந்து 10 விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு. இங்கே ஒரு குக்கரில் ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் எடுத்துக்கிறேன். 3 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, ஜாவித்ரி, அன்னாசிப்பூ, கிராம்பு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 4 எடுத்திருக்கேன். கல்பாசி, ஏலக்காய் 4. இது எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம 4 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இது கூடவே சின்ன கப்பில் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அரைச்சி, அதையும் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கிங்க. இது கூடவே நான் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா ஒரு கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பே சேர்த்துருக்கோம், அதனால் சேர்க்க வேண்டாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிங்க. தயிர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன், 2 டம்ளரு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தது, வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மட்டன் வேக வச்ச தண்ணியே எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி. நான் இங்கே வந்து 2 டம்ளர் எடுத்தது வந்து 2.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கிங்க. லெவல் வந்துருச்சு, அரிசி மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு வெயிட் போட்டுடலாம். தம்முக்கு ஆப் இல்லாமல் இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கிங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.